ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு காலி லேண்டு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்ணனூருக்கு அடுத்து வேப்பம்பட்டு இருக்கு இல்லையா? வேப்பம்பட்டு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் தான் பார்த்துங்க. இந்த 12ஆம் நம்பர் ஃப்ளாட், சரிங்களா? ஃப்ளாட்டோட நம்பர் 12, சரிங்களா? இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காம்பவுண்டுலேருந்து இந்த கல் வரைக்கும் 34 அடி ஃப்ரண்டேஜி. பேக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி அளவு 56 அடி, சரிங்களா? பின்னாடி விரிஞ்சு தான் இருக்குது, வாசப்படி வாங்கலாம். அதேமாரி நீட்டு பார்த்தீங்கன்னா 84 அடி இந்த காம்பவுண்ட்லேருந்து அந்த லாஸ்ட் அந்த வீட்டு வரைக்கும், சரிங்களா? ரெண்டு பக்கமும் 84 அடி. ஃப்ரண்டேஜி மட்டும் 34, பேக்கு 56, நீட்டு வந்து பார்த்திங்கன்னா 84, சரிங்களா? இது ஒரு சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டு தான். ரோடோட சைஸ் பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு போட்டுருவாங்க சீக்கிரமாக. ஆனால் ஃபுல்லாக சுற்றி வீடு தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இங்கே ஒரு சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், ஜூம் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் சாய்பாபா கோயில், சரிங்களா? நல்லா இருக்குது, ஏரியாவும் சூப்பராக இருக்குது. அதேமாரி தண்ணி பார்த்திங்கன்னா போர் வாட்டரு கொஞ்சம் சவுறாக தான் இருக்கும். சவுறு லைட்டாக சில இடத்துல பார்த்திங்கன்னா சால்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இங்கே வந்து சவுறாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது இடம். ரோடு போட்டுருவாங்க சீக்கிரமாக. ஏன்னா அது வரைக்கும் அங்கே தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு தான் இன்னும் போட்டுருவாங்க. எல்லாருமே வாங்கி போட்ட இடம் தான். அதேமாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி தனித்தனியாக 500-600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி சேல் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது, ஏரியா சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அதேமாரி இந்த டைட்டில் பார்க்கு எல்லாமே பக்கம் தான் நமக்கு. பட்டாபுரம், திண்ணனூர், இந்த சைடு பார்த்திங்கன்னா செவ்வாப்பேட்டை எல்லாமே கிட்ட தான். காக்கலூர், திருவள்ளூர் எல்லாமே கிட்ட நம்மளுக்கு, சரிங்களா? ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1.25 கிலோமீட்ரு. மெயின் ரோடு பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்ரு. அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்டது நம்மளுக்கு. இதான் இடம் பார்த்துங்க. சிஎம்டி அப்ரூவ்டு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை 1500 சொல்கிறாங்க. லைட்டாக நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஃபுல்லாக சுற்றி வீடு தான். கொஞ்சம் இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஃபுல்லாக சுற்றி வீடு தான், சரிங்களா? எல்லாம் வாங்கி போட்ட இடம் தான். இங்கெல்லாம் ஃபுல்லாக வீடு தான். இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஏரியாவும் நல்லா இருக்குது. சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த காம்பவுண்டுக்கு பக்கத்து பேஸு. இந்த காம்பவுண்ட் வந்து இந்த மஞ்சள் கலர் கல் வரைக்கும், சரிங்களா? ஃப்ரண்டேஜ் 34, பேக்கு 56, ரெண்டு பக்கம் நீட்டு பார்த்திங்கன்னா 84. கிட்டத்தட்ட ஒரு 3700 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வருது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை 1500 தான் சொல்கிறாங்க. லைட்டாக நெகோஷியபிள் உண்டு, சரிங்களா? அதேமாரி இந்த பக்கம் டைட்டில் பார்க்கு எல்லாமே கிட்ட தாங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏரியா. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் வாங்கி போடலாம் தாராளமாக, சரிங்களா? வீடு பாருங்கள், எவ்வளோ நிறைய வீடு இருக்குதுங்க. ஃபுல்லாக வீடு தான். நல்லா இருக்குது, தாராளமாக வாங்கலாம் நீங்கள். அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம இதான் பேசு பார்த்துங்க, சரிங்களா? Okay, bye.